கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காலியாக இருக்கக்கூடிய பல்வேறு காலி பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை மாவட்ட நலவாழ்வு சங்கம் கோயம்புத்தூர் மாவட்டம் வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன பணியிடங்கள் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இது அப்ளை பண்ணுறது ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். எந்த அட்ரஸ் அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 8/8/2025 ஆகஸ்ட் 8ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. 5 மணிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 6 வேகன்சி இருக்குது. டிப்ளமோ இன் ஃபார்மசி, பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி அல்லது ஃபார்ம் டி முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். டி ஃபார்ம், பி ஃபார்ம் அல்லது ஃபார்ம் டி முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். 15,000 ரூபாய் பர் மந்த் சேலரி. 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். லேப் டெக்னீஷியன் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் மினிமம் +2 முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் 1 இயர் எம்எல்டி கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். நல்ல குட் ஃபிசிக் இருக்கக்கூடிய, நல்ல உடல்வாகு இருக்கக்கூடிய கேண்டிடேட், நல்ல பார்வை திறன் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? 13,000 ரூபாய் சேலரி. 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஸ்டாஃப் நர்ஸை பொறுத்த வரைக்கும் 93 வேகன்சி இருக்குது. டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி DGNM அல்லது BSc நர்சிங் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். டோட்டலாக 93 வேகன்சி இருக்குது. 18,000 ரூபாய் சேலரி. 50 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இந்த போஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா தற்காலிகமானது, பர்மனெண்ட் கிடையாது, ஃபில் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அண்டர்டேக்கிங் 11 மந்த்ஸுக்கு வரைக்கும் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒப்புதல் கொடுத்து தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, உறுப்பினர் செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட சுகாதார அலுவலகம், 219 ரேஸ் கோர்ஸ் ரோடு, கோயம்புத்தூர் 18 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் ப்ளஸ் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்ணணும். நேர்லையோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் விரைவு தபால் மூலமாகவும் நீங்கள் அப்ளிகேஷனை அனுப்பலாம். coimbatore.nic.in தான் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வெப்சைட்டு. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷனு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டியிருக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி மொபைல் நம்பர், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். உங்களுடைய கல்வி தகுதி மற்றும் மதிப்பெண்ணுக்கான ஜெராக்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் தான். ஒரிஜினல் இப்போது என்க்ளோஸ் பண்ணக்கூடாது, ஒரிஜினல் எடுத்துகிட்டு வரக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்டு, ரெசிடென்சிக்கான ப்ரூஃபு, ஆதார் கார்டோ அல்லது குடும்ப அட்டையோ ஏதாவது ஒன்று நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? இதை மாவட்ட நலவாழ்வு சங்கம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பணியிடத்திற்கான அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு. ரைட் சைடில் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய பெயர், உங்களுடைய என்ன பதவிக்கு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய தந்தை அல்லது கணவருடைய பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது என்ன, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோடைய சர்டிஃபிகேட்டோடைய நம்பரு, ஆதார் எண், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோடைய டீட்டெயில்ஸு, மெயில் ஐடி, மொபைல் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ்ஸு, ப்ரெசென்ட் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் சைன் பண்ணிக்கோங்க. டேட்டு பிளேஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.